இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரக்கண்டின்னு நாங்கள் பக்கத்தில் கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டருங்க. சரி வாங்க அப்படியே போவோம் சரிங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா மேப்பாடி டவுன் போய் தான் போனோம். இங்கே பாருங்கள் ரொம்ப ஸ்லோப் அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேம்ப் மாதிரி மேலே ஏறிட்டு இருக்கு. நம்ம மேனுவல் மாற்றிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் தான் ஏற்றிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்லேயே ஏற்றிட்டு அப்படியே போங்க, அதான் நல்லது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில். ஏன்னா ஃபுல்லாக பயங்கர ரேம்பு அப்படியே பாருங்கள் அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள் ஏறுறது பாருங்கள். இங்கே ரோடு அதெல்லாம் சரியில்லை, பள்ளமாக இருக்குது இந்த இடத்துல. இந்த டேர்னிங் பாருங்கள் அப்படியே பயங்கர ரேம்ப். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த ஃபஸ்ட்டை போட்டு மேனுவலில் மாற்றி ஏற்றிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க ஆட்டோமேட்டிக் வச்சுருக்கவங்க மேனுவல் முடிஞ்சுன்னா அந்த மேனுவலில் மாற்றிட்டு மேனுவல் ஃபஸ்ட்லேயே ஏற்றுங்க. செகண்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஏறுமான்னு தெரியல, எனக்கு போட்டு பார்ப்போமா செகண்ட் மாற்றியாச்சுங்க. பெட்ரோல்னால கொஞ்சம் ஏறுது பாருங்கள், செகண்ட் தான் போயிட்டுருக்கு. இப்போ லைட்டாக ஏறுது பெட்ரோல், ஸ்லோவாக ஏறிட்டு இருக்கு அப்படியே. இங்கே பாருங்க இந்த டர்னிங்லாம் பாருங்கள் ரொம்ப ரேம்ப் பயங்கரமாக இருக்குங்க. அப்பா கல்லேட்டி ரோடு இருக்குல்ல அது மாதிரி இருக்குது ரேம்ப்பு பயங்கரமாக. இறங்கும்போது சரு இறங்கியாச்சு. அப்பா அவ்வளோதான், ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டரு 2 கிலோமீட்டர் அது மாதிரி இருக்குங்க ரேம்ப் பயங்கரமாக இருக்குது அப்படியே. நான் செகண்டை மாற்றிட்டேன் அப்படியே பார்த்துங்க. இந்த இதுலையுமே உங்களுக்கு வந்து டிரைவிங் சொல்லி தரேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி இடத்துல பிரேக் அடிச்சிங்கன்னு வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஃபஸ்ட்டு டவுன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த கீரை வந்து மேனுவலில் டவுன் பண்ணணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு. அப்போ மட்டும் தான் நம்ம பண்ணணும். பார்த்தீங்கன்னா செகண்ட் மட்டும் மாற்றணும், அவ்வளோதான். சரி வாங்க நம்ம அப்படியே தொள்ளாயிரக்கண்டி மூவ் பண்ணுவோம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு சுல்தான் பத்திரி ஊட்டி போகிறதுங்க. அது மேப்பாடியில் இருக்கேன். இப்போ இந்த ரைட்லாம் நம்ம போனோம். இந்த ரோடை விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ரோடை விட்டுட்டு பின்னாடி போயிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கம்மியாக கிலோமீட்டரு. வாங்க போவோம் அப்படியே. நம்ம அப்படியே அந்த தொள்ளாயிரக்கண்டி தான் வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ரெசார்ட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது ரெசார்ட்டு. எவ்வளோ வாடகைன்னு தெரியல, அதெல்லாம் ஒய்நாடு விசிட்டிங் வுட்ஸ் இங்கே இதெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பக்காவா நிறைய ரெசார்ட் இருக்குங்க இங்கே. இந்த வயநாடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசார்ட்டு, நல்ல வியூ பாயிண்ட்டு, அடுத்தது அட்வென்ச்சர் பார்க்கு, இது மாதிரி தான் இருக்குது பக்காவா எல்லாமே. இங்கேயே ஒன்று அட்வென்ச்சர் பார்க் ஒன்று இருக்குது பாருங்கள், அப்படியே காட்டுறேன். அப்படியே ஸ்லோவா ரோடு சரியில்லை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்களா. இது அட்வென்ச்சர் பார்க்கு ஜெயின் விங்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் அங்கே மேலே பாருங்கள் அப்படியே ஜிப்லைனு எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இது பண்ணிவிட்டு பக்காவாக மேலே ஏறணுமா ஜிப்லைன் உங்களுக்கு பாருங்கள். இங்கே வந்தாலே அதான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜிப்லைன் அதிகமாக இருக்குங்க. ஜிப்லைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின் விங்ஸ்ன்னு போனோம்ல அது எல்லாமே அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே. அதாவது கப்புலாக வரவங்களுக்கு செமையாக என்ஜாய் பண்ணலாம் போல இருக்குது. வேறு மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. நம்ம வேறு சோலோ வந்து மாட்டிக்கிட்டோம் தெரியாமல். தொள்ளாயிரக்கண்டி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. அப்படி இல்லைன்னா அங்கேருந்து கிளம்பிடுவோம் சீக்கிரமாக சரிங்களா. இதுலேயும் போனதில்லை, அதுக்காக தான் போய் பார்ப்போன்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தொள்ளாயிரக்கண்டி வந்தாச்சுங்க. நாயக்கநாட்டு வந்தாச்சு. தண்ணி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு அப்படியே. இங்கே வந்து கார் பார்க்கிங் இங்கே வந்து 50 ரூபா கார் பார்க்கிங் போட்டாச்சு. இங்கே வந்து ஜீப் இருக்குங்க. ஜீப்பில் தான் ஒரு 8 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. முடிஞ்சால் வீடியோ எடுப்போம் ஏன்னாச்சிங்க குரூப்பாக போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காரலாம், அப்படியே ஜாயின் பண்ணி சேர்ந்து போகிறோம். அதனால் எந்த சீட் கிடைக்கிற உட்கார வேண்டியது தான் சரிங்களா. ஜீப் இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. நம்ம போயிட்டு ஜீப் இந்த வண்டியா இது மேலே தான் 8 கிலோமீட்டர் ஏறணும் போல இருக்குங்க. நல்லா விளாங்க சோலோவாக வந்தாலும் சரி. நமக்கு வந்து ஜீப்பில் தனியாக ஃப்ரெண்ட் சீட் கொடுத்துட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கப்பல் ஏன்னா ஓட்டுமா ஆஃப் ரோடு. இதில் இருந்தால் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது அப்படியே பாருங்கள். அப்படியே
ரோடே சின்னதாக இருக்குது, அதில் சரசாரன்னு போயிட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே இறக்கி விட்டு ஜீப்பு இப்படி தான் வருது. பிரித்து மெஞ்சிட்டு இருக்காப்ல. அப்படியே ஒரு 7 கிலோமீட்டர் மாதிரி போன போல இருக்கேன். இங்கே பாருங்க, ரோட பாருங்க எப்பா. ஏதோ வண்டி வருது போல இருக்கு, அதனால ரிவர்ஸ் அப்படி வந்துட்டாங்க. அப்படியே பாருங்க, இந்த ரோட்ல தான் நம்ம வந்து ஆஃப் ரோடு போனோம். ரிட்டர்ன் இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா. பிடிக்கலன்னா அவர் மேலே வந்துடும் போல இருக்கு. அப்பா செம்மையா இருக்குங்க. ரோடே இல்லை, ஃபுல்லா ஒரே பாறாதான் அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா ஜோல்டிங் பயங்கரமா இருக்கு. அப்படியே பின்னாடி பாருங்க, நம்ம வந்து முன்னாடி உட்காந்துருச்சு அவ்வளோ ஷேக்கில். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கப்பல் உட்காந்துருக்காங்க, பயங்கர ஷேக். பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ வேற மாதிரி இருக்குங்க. அப்படியே இது பாருங்க, ரோட பாருங்க. அப்படியே ரோடே இல்லை. ஆஃப் ரோடு முடிஞ்சு இப்போ நார்மல் போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் வந்து ரோடு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க திருப்பி பயங்கர ஆஃப் ரோடு. அப்படியே பாருங்க அப்பா, அதெல்லாம் இதை பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா. அருமையா இருக்கு போறதுக்கு. அப்படியே இங்க பாருங்க, செமையா இருக்கு. வந்து செம்ம கிரீனிஷா இருக்குங்க. அப்படியே இந்த இடம் பச்சை பச்சை இருக்கு பாருங்க இந்த இடம். அப்படியே பாருங்க, மேலே ஏறணும். இப்போ ஏற்றப்பறம் யாரும் வந்துடக்கூடாது, அதுக்காக ஹார்ன் அடிக்கிறோம் பயங்கரமா. ஐயோ அப்படியே தள்ளுதுங்க ஜீப்பு. பாருங்க ரோடே இல்லைங்க. இங்கே வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க்கு. ரைட் சைடு வந்து அது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு. அழகா சில்ட்ரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க அந்த எக்கோ பார்க். வந்து ரைட் சைடு போகணும் பார்த்தீங்கன்னா சின்ன சிப்லேனு அது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம கொடைக்கானலோட அந்த வீடியோ போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரீமாஸ் அட்வென்ச்சர் பார்க்குன்னு கொடைக்கானல் போட்டிருப்போம். அது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சைக்கிளிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இதுக்கு மேலே தான் போகணும். இன்னும் 900 கண்டி பிரிட்ஜ் வந்து மேலே இருக்கு. இன்னும் எப்படி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே வச்சுருக்காங்க சிப்லேனு, குழந்தைங்களுக்கு அவ்வளோது. குழந்தைங்க சின்ன சின்ன பசங்களுக்காக உள்ளதுங்க. பயங்கரமா இருக்குங்க ஜீப்பு. இங்கே வந்து இறங்கியாச்சுங்க. என்ன டயர்னு தெரியல, என்ன மாதிரி வண்டின்னு தெரியல. கார்னு போட்டு பாருங்க. அப்பா பயங்கரமா இருக்காங்க பாருங்க. அவர் கை கொடுக்க இல்லையா அவருக்கு அடிச்சு செமையான ஊத்துறாப்புல பார்த்தீங்கன்னா. அப்பா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைட் எப்படி சரு ரேம்ப் மாதிரி ஏறுது பார்த்தீங்கன்னா. ரோடு பார்த்தீங்கன்னா சுத்த மோசம். அது ஆஃப் ரோடு அப்படி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா. பயங்கரமாக வேற மாதிரி இருக்குது அப்படியே. சரி வாங்க, இது வந்து கிளாஸ் பிரிட்ஜுங்க. கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 250 rupees டிக்கெட்டு. ஹவு மச் சார்? 250 per person. ஓகே, நம்ம அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புறோங்க. பாருங்க 250 ரூபா டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பிரிட்ஜு, ட்ரீ டாப் வியூ பாயிண்ட்டு, ஆர்ச்சரி ஷூட்டிங்கு, கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸு, ரோப்ளே ஏரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஷூட் அவுட்டு, இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு
மொத்தம் 6 இருக்குது. 6 இதுவுமே இந்த 250 ரூபா வந்துடுது உங்களுக்கு. சரிங்களா, வாங்க அப்படியே போவோம். நம்ம மேலே ஏறணுங்க. ஓ, இதுதான் கிரிக்கெட் நெட் பெஞ்சுங்க. அது நெட் பிச்சு தான். கிட்ஸ் ப்ளே ஏரியா போட்டுருங்க அந்த இடத்துல. இதில் மேலே ஏறணும் பாருங்கள். அப்படியே ஸ்லோப்பாக ஏறணும் மேலே. ஏறி வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கெல்லாம் உட்காரது வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பா பெஞ்ச், நீங்கள் வேணால் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்விங் ரைடு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா இங்கே பே பண்ண போல இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜ் மேலே ஏறணும். இன்னும் வாங்க சார்னு ஏறிடும். ஏறியாச்சு. ஏறிங்க வந்து இதான் கிளாஸ் பிரிட்ஜ். உள்ளே போகணும். அப்படி இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸ்விங், என்ஜாய் ஸ்விங் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அதேமாரி ஜீப்பில் வந்து இங்கே இறக்கி விட்ருவாங்க. நம்மளை இறக்கி விட்டு 1 ஹவர் டைமுங்க. 1 ஹவருக்குள்ளே இந்த இடம்லாம் பார்த்து வந்துடும். நம்ம அப்படியே ஜாலியாக நம்ம அப்படியே வந்து இங்கே வந்து ஷூவெல்லாம் அவுத்துட்டு இல்லை போட்டுருக்கான் பாருங்க. ப்ளீஸ் ரிமூவ் ஃபுட் வெர்ஷனு. ஷூவெல்லாம் போட்டு உள்ளே போட பார்த்தீங்கன்னா ஷூவெல்லாம் அவுத்துட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம காலை அப்படியே சுத்தம் பண்ணி அழைச்சிட்டு போகும் போல இருக்குது. அப்படியே சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். அப்பா ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. அப்படியே அப்படி நடந்து போயிட்டே இருப்போம். கீழே பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். மேலேயே பார்ப்போம். மேலே தான் வியூ செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. மிஸ்ட்டு அப்படியே பா அடிக்குது பாருங்கள். பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு மிஸ்ட்டு அப்படியே. இங்கே பா செம்ம வியூங்க. யாரோ ஒரு ஆள் 900 கண்டி வேஸ்ட்டு போகாதீங்கன்னாரு. சரி நம்மளும் போக வேணாம்னு நினச்சேன். போகாமல் வேறு எங்கேயாச்சும் போகணுன்னு பார்த்தேன். கண்டிப்பாக செம்மங்க உண்மையிலே. அந்த ஜீப்பில் வரோம் பார்த்தீங்களா, செம்ம ஜீப்பு. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு, ஃபுல்லாக ஆஃப் ரோடு அடித்து பிரிச்சுட்டு வராப்புல ஜீப் பார்த்தீங்கன்னா. உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸு மறக்கவே முடியாது. நம்ம ஆனகுணத்தில் போயிருப்போம் ஜீப்பு, அடுத்தது வாகமனில் போயிருப்போம். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஜீப்பில் போனதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா. இதை பாருங்கள் உள்ளே வா வியூ பாருங்கள். செம்ம வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதாவது அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மரம் பச்சை பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா. மலை மேலே, அது மலை மேலே மலையாக இருக்குது. மலை இருக்குது பார்த்தீங்களா. மலை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து மரமாக இருக்குது. அடர்த்தியாக மரம் இருக்குது. இந்த புகை அந்த மிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மிஸ்ட்டு வந்து அப்படியே அந்த மரத்துலேருந்து வர மாதிரி இருக்குது. உள்ளே ஏதோ உள்ளேருந்து யாரோ புகை முட்டுற மாதிரி இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. அது மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படியே. என்னங்க ஓகேவா? அழகாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா எல்லாமே அழகாக தான் தெரியுது நமக்கு பார்த்தீங்கன்னா. அங்கே பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க. கீழே மட்டும் பார்த்துடாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள். கீழே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது கொஞ்சம், அதனால் பயமாக இருக்குது. இப்படி பாருங்கள் செமையாக இருக்குது வியூ வந்து. அப்படியே அப்படியே பார்த்து ரசிக்கலாம் போது. செமையாக இருக்குது அப்படியே. ஐயோ அங்கே பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்கள். தெலுங்கு ஹீரோயினா இவங்களா? தெலுங்கு ஹீரோயினா ப்ளீஸ். ஃபியூச்சர் ஹீரோயினா? ஃபியூச்சர் ஹீரோயினா? உங்கள் பேர் நேம்? அஸ்வினியா? ஹைதராபாத்தா? நீங்களும் ஹைதராபாத். என்ன பண்ணுறீங்க? வாட் யூ டூயிங்? சரி ஹீரோயின் விடுங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு இவங்க ஓகேவா? ஃபியூச்சர் ஹீரோவா நீங்கள்? ஓகே. செம்ம வியூ, செம்ம கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா. நம்மளை தாண்டி தான் மிஸ்டே போச்சு பாருங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே. இங்கே முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவாங்க. அப்படியே வெளியில் போவாங்க. வெளியே போய்ட்டு ஷூவை மாட்டோம் ஃபஸ்ட்டு. ரொம்ப ஏஜானவங்க, வயசானவங்க, மேலே ஏற முடியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களாம் அந்த ஜீப் வந்து மேலே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு யார் வேணா வரலாங்க. இங்கே சூப்பராக தான் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ட்ரீ டாப் வியூ வந்து மேலே போய் வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் இதில் இன்க்ளூட் தான் வந்து 250 ரூபாயில். மேலே போகணுன்னா போகலாம். நம்ம போகலாமா வேணாமான்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா. காற்று தாங்க இங்கே. காற்று, இந்த கிளைமேட்டு பாருங்கள் செமையாக மாறிடுச்சு அப்படியே. இங்கே வந்து என்ன கொஞ்சம் வந்து உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிட்டு மேலே ஏறணும் இறங்கணும், அவ்வளோதான் வித்தியாசம் வந்து. செமையாக இருக்குது. சரி வாருங்க, அடுத்தது வேறு வச்சுருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா?
அதே மாதிரி டிக்கெட் கசங்கிட்டு பாருங்கள். ஆர்ச்சரி ஷூட்டிங் இங்கே இருக்குது, வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ரைஃபிள் ஷூட்டிங், கன் ஷூட்டிங் மட்டும் இருக்குல்ல, அது மட்டும் தான் காசு போல இருக்குங்க. ஆர்ச்சரி திஸ் ஒன் ஓகே. ஹவு many total? Two. Only two? Yeah. Okay. Just hold this camera. You know. Just hold it, okay? நம்மளும் குறிப்பா தடிப்போமா? என்னங்க வெயிட்டே இல்லை, இது எப்படி போகணும்னு தெரியல. விட்டமின் நேராக்கிங்க, இப்படி நேராக வரும். நேரா ஓகே ஓகே. ஹேண்டே உங்கள் ஹோல்டிங் இங்கே விட்டுறோம். எனக்கு சொல்லி கொடுக்குறது பரவாயில்ல. நல்லா வலிங்க. நல்லா வலிக்கணும். நல்லா வச்சா ஃபோர்ஸ் போகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை ஆடக்கூடாது. ஓ எங்கேயோ போகுது, போச்சு போங்க. சுத்தம் வேஸ்ட்டாக போச்சு. யூ ஃப்ரம்? இங்கே தான். மலையாளியா? யா. குட். எல்லாம் நார்த் இந்தியன் தான் நிறைய பேர் இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் நிறையா இருக்கு இங்கே. அதே. ஓ க்ரீனில் போய் படுது, ரெட்டு அடுத்த உள்ள எல்லோ இருக்குது. ஓகே தேங்க்யூ. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கேன்டீன்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நூடுல்ஸு, ஃப்ரைஸு, பிரெட் ஆம்லேட் அது மாதிரி டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு உள்ள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்லாம் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. பயப்படவே வேணாம். கிட்ஸ் பிளே ஏரியா வரும்போது காமிச்சிட்டேன் உங்களுக்கு. வாங்க அப்படியே கீழே இறங்குவோம். மழை தூருது பாருங்கள். நம்ம அங்கே இருக்கும்போது மழை பெய்யல, இங்கே வந்து லைட்டாக மழை தூர ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து ஏதோ கடவுள் புண்ணியத்தில் 2-3 வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. இது வந்து கிரிக்கெட்டு நெட் பிளேயிங். நம்ம கூட ஜீப்பில் வந்தவங்க தான், அவங்க விளாண்டுருக்காங்க. விடுங்க, நம்ம போனோம்னா அப்புறம் அவங்களோட விளாட்ற மாதிரி இருக்கும், அதனால தான். இது வந்து என்ன கேம் இது? ஓ பெனால்ட்டி ஷூட் அவுட். அது பாருங்கள், பெனால்ட்டி ஷூட் அவுட்னு வச்சுருக்காங்க. சும்மா சின்ன பிள்ளைங்க வந்தால் விளாட்றது போலுங்க, சும்மா அப்படியே உதச்சிட்டு விளாட்றது போல இருக்குது. அது மாதிரி பாருங்கள், ஒரு பால் இருக்குது, பாலை உதச்சி நல்லா இருக்கு பால் வச்சு பாருங்க. ஐயோ உள்ளே போல. இப்போ போதான் பாப்போமா? பக்கத்தில் வச்சா தான் போதான் செய்யும், பக்கத்தில் இருந்தால் போதான் செய்யும். வாங்க, இது மாதிரி சும்மா ஜாலியாக விளாட்றது போல இருக்குங்க. இது என்னென்னா ரோப் பிளே ஏரியான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் இருங்க. இது ஃப்ரீ தான் நமக்கு, எல்லாமே இறங்கணும் ஏறணுங்க. அது மாதிரிங்க. ஓ இதுங்க பாருங்கள், அது ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் ஜாலியாக அப்படியே இந்த ரோப்பில் நடந்து போகலாம். இப்போ தனியாலாம் நடந்து உளுந்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இந்த கட்டை கொஞ்சம் நடந்து போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் கயிறு மட்டும் இருக்கிற இடத்துல அப்படியே சுற்றி வரணும். பார்த்தீங்கன்னா மேலே கயிறுலாம் இருக்குது பாருங்கள், பிடிச்சிக்கலாம். அப்படியே நம்ம கீழே விழுவ மாட்டோம், பள்ளம் வந்து கம்மி தான், பள்ளமே கிடையாது. இது அட்வென்ச்சர்லாம் போனோம்னா அங்கே ஹைட்டில் இருக்கும், அந்த ஹைட்லேருந்து நம்ம இந்த ஹெல்மெட்டு, அந்த சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே போட்டு இறங்குற மாதிரி இருக்கும். இங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த ஜீப்பு அங்கேயே வந்தாச்சு, இன்னும் 2 பேர் வரல நம்ம கூட வந்தவங்க. அவங்க வந்தால் நம்ம அப்படியே கிளம்புவோம். சரிங்களா? இங்கே பாருங்க, கீழே ஒரு எக்ஸ்ட்ரா கீர் இருக்குது. எக்ஸ்ட்ரா கீர் ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா கீர்லாம் இருந்தால் தான் வண்டி இது மாதிரி இடத்துலாம் வரும் போகும். பார்த்தீங்கன்னா சருன்னு ஏறுது பார்த்தீங்கன்னா. அப்படியே இறங்க வேண்டியதான் கொஞ்சம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நடுவில் ஒரு இடத்துல இறக்கி விட்ருக்காங்க. இறங்கும்போது தண்ணி ஓடுது பார்த்தீங்களா அப்படியே உங்களுக்கு. ஓகே தேங்க்யூ. சீப்பு கேட்டாரு கொடுத்தேன். நம்ம எப்பொழுதுமே சீப்பில் பாக்கெட்டில் சீப்பு வச்சுருப்போம், எல்லாருக்குமே தெரியும். வந்த அவருக்குமே தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடல நினைக்கிற அவ்வளோ நம்ம கூட வந்தவங்க தான் உங்களை அப்படியே ஜீப்பில் பாருங்கள், தண்ணி ஓட. இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்குது, செமையாக இருக்குது பாருங்கள். ஆஹா, தெரிஞ்சால் இங்கே தங்கியிருக்கலாங்க. தண்ணி ஓட பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இறங்கணும் கீழே, ஷூவெல்லாம் போட்டு இறங்கணும், நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, இந்த தொலையார கண்டி முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளை இறக்கி விட்டோம்ல, நம்மளை ஏற்றிட்டு போனாலும் அதே இடத்துல நம்ம வந்து இறக்கி விட்டாங்க சூப்பராக.
உண்மையிலே செம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து இவர் தான் நம்ம வண்டி டிரைவரு நம்ம போன ஜீப்பு தான் பார்த்தீங்கன்னா செம்ம ஜீப்புங்க அப்பா எப்படி தான் ஓட்டினார் இல்லைங்க அவர் செம்மையாக ஓட்டிட்டார் பார்த்தீங்கன்னா செம்ம இது வேறு லெவலில் ஓட்டி வேறு மாதிரி இருக்குது யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க தொலையாரங்கண்டி போகாதீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்காதுன்னு கிளாஸ் பிரிட்ஜு நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு போய் பார்க்கலாம் நம்ம அதே மாதிரி இந்த ட்ராவலை மட்டும் மிஸ் பண்ண விடாதுங்க அதே சமயத்தில் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்குது 20 ரெசார்ட்டுக்கு மேலே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரேட்டு கம்மி தான் ரெசார்ட்டை பொறுத்த வரையுமே என்ன காரணம் எல்லாம் வந்து வீட்டையே வந்து நிறைய பேர் ரெசார்ட்டாக மாற்றி ஆல்ட்ரு பண்ணி பக்கா கட்டிட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இங்கே வரலாம் தொள்ளாயிரக்கண்டி வீடியோ வந்து தனியாக போடுறேன் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே ஒரு டேமு அடுத்தது காந்தாபுரா வாட்டர் ஃபால்ஸு அடுத்தது தொள்ளாயிரக்கண்டி 3 இடம் பார்த்துருக்கோம் காலைல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம ரெசார்ட்டில் கிளம்புறதுக்கு இல்லைனா ஒரு 4 இடம் பார்க்கலாம் பத்தாவதுக்கு மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்பப்போ மழை பெய்யுது நல்லா மழை பெய்யுது அப்புறம் விட்டுருது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதாவது நம்ம காரில் போகும்போதெல்லாம் மழை பெய்யுது நம்ம இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா அப்போல்லாம் மழை விட்டுடுது அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக பார்த்துட்டோம் ஒரு 3 ஸ்பாட் பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் இருக்குது அந்த ஸ்பாட்டு தான் போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்